மத்திய அரசு 3 ஆண்டுகளில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களை தொகுத்து வெற்றி கதைகளாக வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முடிவெடுத்திருப்பது தமிழக அரசு. தமிழக அரசின் இந்த திடீர் நிலைப்பாடு அரசியலில் கவனத்தை ஈர்த்துள்ளது. கட்சியின் முக்கிய தலைவர்களின் கைது, அமைச்சர்கள் மீதான வருமான வரித்துறை விசாரணை உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு எண்ணிலடங்கா திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வரும் மத்திய அரசின் திட்டங்களை தொகுத்து வெற்றி கதைகளாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. 17 துறைகளில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்களை புகைப்படத்துடன் வெற்றி கதைகளாக தொகுத்து தலைமையிடத்திற்கு அனுப்ப அனைத்து மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். காவிரி, வர்தா புயல், வறட்சி உள்ளிட்ட விவகாரங்களில் தமிழகத்துடன் முரண்பட்ட நிலையில் இருக்கும் மத்திய அரசிடம் போராட வேண்டிய தமிழக அரசு இணக்கமாக செல்வது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. வர்தா புயலுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க? தமிழகத்தினுடைய நலனுக்காக இல்ல வறட்சிக்காக என்ன காசு கொடுத்தாங்க? இல்ல புயலுக்காக என்ன காசு கொடுத்தாங்க? ஜெயலலிதா இருந்ததை விட எவ்வளவோ துச்சமான அமௌண்ட்ல வர இதுதான் எய்ட்ஸ் தான் இது மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நிலைமையில் ஏன் மத்திய அரசினோட நீங்க சண்டை போட்டு வாங்குற இடத்துல இருக்கும்போது நீங்க ஏன் சண்டை போட மாட்டேங்கிறீங்க? மத்திய அரசை விமர்சிக்க வேண்டாம் என்று அமைச்சர்களிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதாக செய்தி வெளியான போது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து தற்பொழுதைய தமிழக அரசின் செயல்பாடு அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.